அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆவணி மாத சுக்கிர அமாவாசை. அமாவாசை நாட்கள் வெள்ளிக்கிழமையோடு இப்படி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி எந்த ஒரு பரிகாரங்கள், தீப வழிபாடுகள், தாந்திரிக பரிகாரங்கள் எது செஞ்சாலுமே குடும்பத்துக்கு நல்ல ஒரு மகாலட்சுமி யோகம் வரும், நல்ல ஒரு பணவரவு, எதிர்பாராத ஒரு இடத்துலேருந்து நமக்கு தொகை வருவது, வருமானங்கள் பெருகுவது, இது எல்லாமே பிரபஞ்சத்தின் அந்த ஒரு சக்தியாலுமே நம்ம குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் கண்டிப்பாக நடக்கும். அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய 2 தாந்திரிக பரிகாரங்கள், இந்த 2மே கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான். கண்டிப்பாக இதை நம்பிக்கையோடு பண்ணுங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கடனும் நமக்கு நிவர்த்தி ஆகும். நல்லபடியான ஒரு வருமானங்கள் பெருக்குவதை நம்மளே கண்கூட பார்க்கலாம். அதோடு கூட இன்றைக்கி சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மகாலட்சுமியின் மந்திரம், இதுதான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலில் இந்த அமாவாசைக்காக நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோங்க. அமாவாசைக்கான முன்னோர் தீப வழிபாடுகள், அதே மாதிரி இந்த உப்பு ஜாடியில் வைக்கக்கூடிய சூக்ஷ்மமான பொருட்கள், அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த வீடியோவும் போய் நீங்கள் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். அப்படி நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கடன்கள் எல்லாம் தீரணும், நம்ம குடும்பத்தில் வருமானங்கள் பெருகணும், குறிப்பாக நம்ம நகைகள் இது மாதிரி அடகுல நிறைய பேர் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நம்முடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நம்முடைய நகைகள் இது மாதிரி பேங்க்கில் பல வருஷங்களாக வட்டி மட்டும்தான் கட்டிகிட்ருக்கோம், திருப்ப முடியல அப்படிங்கிறவங்க கூட இந்த கல்லுப்பு தாந்திரிக பரிகாரத்தை இந்த அமாவாசை நாட்களில் பண்ணுறப்ப நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம். இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்னதான ஒரு துணி எடுத்துக்கோங்க. அதாவது பூஜைக்கான துணி, மஞ்சள் துணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த துணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் துணியில் வெள்ளை துணி இருக்குங்கிறவங்க நம்ம லைட்டாக நம்ம மஞ்சள் கொஞ்சோண்டு தண்ணியில் கலந்து அதில் நீங்கள் நல்லா முக்கி காய வச்சா அந்த துணி மஞ்சள் ஆயிரும். அது காஞ்சதுக்கப்புறம் அந்த துணியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மஞ்சள் துணியில் சின்ன ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இதில் ஒரே ஒரு கைப்பிடி இல்லாட்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஒரு முடிச்சு போதும். ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு மட்டும் நம்ம சமையலுக்கு வச்சுருக்கக்கூடிய இந்த உப்பை நீங்கள் எடுத்துகிட்டு அதோடு கூட ஒரே ஒரு ரூபாய் நாணயம், இந்த 2 மட்டும் இருந்தாலே போதுங்க. இதோடு கூட உங்கள் கிட்டே இப்போ குண்டுமணி தங்கம் இருக்குது, இல்லை நம்ம உடஞ்ச திருகாணி, மூக்குத்தி, அப்படி ஏதாவது சின்னதான ஒரு பீஸ் தங்கம் இருந்ததுன்னா தங்கம் சேர்க்கலாம். இப்போ வெள்ளி ஒரு பீஸ் இருக்குன்னா நீங்கள் வெள்ளி சேர்க்கலாம். அதோடு கூட நம்ம 3 மிளகு போட்டோம். ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு கண் திருஷ்டி, இது மாதிரி கெட்ட விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த 3 மிளகு போடுறோம். அதோடு கூட உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி இது ஆப்ஷன்ஸ் தான். ஆனால் கல்லுப்பும் அந்த 1 ரூபாய் நாணயம் மட்டுமே போதும் நமக்கு. இதை மட்டும் வச்சுட்டு சின்னதான ஒரு முடிச்சு மாதிரி கட்டி ஆத்மார்த்தமாக இன்றைக்கி நமக்கு மதியானத்துக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 1 to 2 அந்த சுக்கிரஹோரையில் பண்ணலாம். இல்லாட்டி இந்த ராககாலம் யமகண்டம் நேரத்தை தவிர இந்த கல்லுப்பு இந்த முடிச்சு பரிகாரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம தாராளமாக செய்யலாங்க. நீங்கள் நல்ல சுவாமியை நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு பூஜையில் நம்ம மஞ்சள் குங்குமம் அந்த முடிச்சுக்கு நம்ம வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே உங்கள் வீட்டோட நிலவாசல் வெளியில் கட்டணும். இப்போ ஏற்கனவே நம்ம பதிவு பார்த்துட்ருக்கோம், நம்ம ஏற்கனவே கட்டியிருக்கோமா போன மாதம்னா அந்த இருக்கிற அந்த பழைய அந்த முடிச்சை நீங்கள் அவுத்துட்டு கையோட உப்பை நல்லா தண்ணியில் கரைச்சி அப்படியே கால்படாத இடத்துல விட்டணும், இல்லாட்டி செடியில் நீங்கள் விட்டணும். விட்டதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ளே இருக்க அதே இந்த போன மாதம் வச்ச அந்த பழைய நாணயம் எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய நம்ம அந்த கோல்டு ஏதாச்சும் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான். இப்படி நம்ம மாதம் அமாவாசை நாட்களில் இந்த உப்பு முடிச்சு பரிகாரத்தை நம்ம வீட்டு நிலவாசலை கட்டுறப்ப எப்பயுமே இந்த நிலவாசல் வழியாக தான் நம்முடைய வீட்டு ஆளுங்களும் சரி வெளி ஆளுங்களும் நம்ம வீட்டுக்குள்ளே போவதுமா இருப்போம். அப்படிப்பட்ட அந்த என்ட்ரன்ஸில் கட்டுறப்ப நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள், ஒரு கண் திருஷ்டி, வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள், ஒரு நெகட்டிவ்ஸ், அது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணுற அந்த ஒரு மிக சூக்ஷ்மமான ஒரு விஷயம் இந்த கல்லுப்புக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த பண வரவுக்கான அந்த தடைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது பிளாக்ஸ் இருந்தால் கூட கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். அதனால் நம்பிக்கையோடு இந்த கல்லுப்பு உப்பு முடிச்சு பரிகாரத்தை பண்ணுங்கள். இது கட்டின உடனே அடுத்த மாதமே எல்லா கடனும் அடையுமா, பல லட்சங்கள் பணம் வருமானம் அப்படி கிடையாதுங்க. சில இதெல்லாம் ஸ்லோ ப்ராசஸிங் தான். அதாவது மெதுவாக நம்மளும் மாதம் செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக பணம் புழங்கிறத பார்க்கலாம். அப்படி நமக்கு நகைகள் அடகு திருப்ப வீட்டுக்கு கொண்டு வரது பார்க்கலாம். அப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வருமானங்கள் பெருகிறது. நீங்கள் இல்லாட்டி ஒரு வேலைக்கு போகிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்புகள், வீட்டுக்குள்ளே ஒரு இன்கம் வருதுன்னா அதுக்கான ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கணும் பாருங்கள்.
அதற்கான வாய்ப்புகள் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கே கிடைக்கும். இது எல்லாமே நமக்கு இந்த சின்னதான ஒரு பரிகாரத்தின் மூலமாக கண்டிப்பாக பண்ணலாம். இதோடு கூட உங்களுடைய கடின உழைப்பு ஹார்ட் ஒர்க் செய்கிறப்ப கண்டிப்பாக அந்த இடத்துல நிச்சயமாக சக்ஸஸ் தாங்க கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோட இந்த உப்பு மூட்டை பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் செய்யுங்க. அதே மாதிரி நம்ம இன்னொரு தாந்திரிக பரிகாரம், இதுவும் கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் தான். இதை எப்பயுமே நமக்கு வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதுங்கிறது ஒரு 100 மடங்கு பலன் கிடைக்கும்னா, இந்த அமாவாசையும் வெள்ளிக்கிழமையும் வரக்கூடிய நாட்களில் நம்ம ஏதாவது இந்த பரிகாரங்கள் பண்ணுறப்ப நமக்கு 1000 மடங்கு பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் மறக்காமல் இன்றைக்கி பண்ணணும். நமக்கு மதியானத்துக்கு அப்புறம் தான் இன்றைக்கி வந்திருக்குங்கிறனால இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஆத்மார்த்தமாக வேண்டி உங்களுடைய 2 கைகள் ஃபுல்லாக நிரம்பி கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு நம்முடைய உள்ளங்கையில் லைட்டாக குத்தும், ஆனாலும் தவறே கிடையாது. நல்ல இறுக்கமாக பிடிச்சிட்டு இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா யோகா, இதே மாதிரி உங்களுடைய சாமி ரூமில் சின்னதான ஒரு விரிப்பு போட்டு நீங்கள் கீழே உட்காந்து இப்படி பண்ணலாம். அப்படி கீழே உட்கார முடியாதுமா, முட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக சேர் மேலே நீங்கள் உட்காந்துட்டு, அதாவது நம்முடைய அந்த கையானது நம்முடைய இந்த கால் 2 பக்கமும் இப்படி படுற மாதிரி அந்த ஒரு ஆசனம் இப்படி உட்கார மாதிரி பண்ணணும். அவ்வளோதான். இது முடித்ததுக்கப்புறமே நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் உட்காந்துட்டு நல்லா ஆத்மார்த்தமாக சுவாமி ரூமில் ஓம் ஸ்ரீம் நமக, ஓம் ஸ்ரீம் நமக, இந்த ஒரு மந்திரமானது மகாலட்சுமியுடைய ஒரு பீஜ மந்திரம். இதுக்கு எந்தவித கணக்கும் வேணாம். ஒரு 5 நிமிஷம் உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ, இல்லை 10 நிமிஷம் சொன்னாலும் பரவாயில்ல, எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ கணக்குகள் எண்ணாமல் மனசில் சாமியை மட்டுமே நீங்கள் ஆத்மார்த்தமாக மகாலட்சுமி வேண்டி உங்கள் குடும்பத்தில் கடன்கள் எல்லாம் தீரணும், வருமானங்கள் பெருக்கணும், நல்லபடியாக நல்ல சேமிப்பாக மாறணும் அப்படி நல்ல ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு சின்னதான ஒரு கிண்ணத்தில் அப்படியே அங்கே கொட்டி வச்சுருங்க சுவாமி முன்னாடி. உங்களுடைய பூஜைகள் இதெல்லாம் நம்ம முடித்ததுக்கு அப்புறமேட்டு ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கல்லுப்பை அப்படியே தண்ணியில் விட்டு கரைச்சிட்டு ஒன்று செடியில் விட்டலாம், இல்லாட்டி கால்படாத இடத்துல, இல்லாட்டி கிச்சன் சிங்கில் நீங்கள் விட்டலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு மெத்தடானது நமக்கு மகாலட்சுமி கிட்ட இப்படி நம்ம கல்லுப்பு வச்சு நம்ம வேண்டிக்கிறப்ப நிச்சயமாக அந்த ஒரு விஷயங்கள் நமக்கு சீக்கிரமே நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதுவும் அமாவாசையும் வெள்ளிக்கிழமையும் வரக்கூடிய இந்த நாட்களில் நம்ம இப்படி கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான இந்த பரிகாரங்கள் செய்கிறப்ப சீக்கிரமாக எப்படி உப்பு கரையுதோ அதே மாதிரி நம்முடைய கடன்களும் கரையும், குடும்பத்தில் வருமானங்கள் பெருகும், நல்லபடியாக நம்ம இந்த ஒரு சொசைட்டியில் நல்ல ஒரு செல்வ செழிப்போட நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாங்க. நம்பிக்கையோடு இந்த 2 பரிகாரங்களை இன்றைக்கி நீங்கள் பண்ணுங்கள். என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும். இதை நீங்கள் மட்டும் பார்க்குறதோடு இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றுங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயம் மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.